சரி ஒரு படத்துல நீங்க மேஜர் அமௌண்ட் ஆஃப் சங்க் போகிறது வந்து சம்பளங்கிற ஒரு விஷயம். ஸோ வி ஆல் சாக்ரிஃபைஸ் தட். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வி ஆல் டிட் வாட் எவர் பெஸ்ட் வி கேன் டு டூ த மூவி குட். பட் அட் த சேம் டைம் குவாலிட்டியில் யாருமே வந்து இது பண்ணவே மாட்டாங்க. ஒர்க்கிங் காஸ்ட் மட்டும் எடுத்துட்டு சேலரி எதுவும் இல்லை பண்றான். இது சீல இருக்குடா, அந்த ஆல்ரெடி பீஸ் கம்போஸ் பண்ணிட்டோம்ல, ஸோ சீல டீல இருக்குடா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஒன்று பாடுவோம் அப்படியே, அவங்க பாடுறது கூலா அவங்க பாடுறது தான் பாடுவாங்க. அவங்கள வாய்ஸ்லாம் நம்ம ப்ராசஸே பண்ண வேணும், அப்படி எடுத்து உள்ள வச்சாலே நீட்டா இருக்கும். இவங்க 3 பேரோட எந்த மிக்ஸாவுமே வந்து பாட்டோட மிக்ஸாவும் பார்த்தீங்கன்னா எந்த பாட்டுமே லைக் மெலடைன் பண்ணியோ இல்லை அந்த ப்ராப்பர் ப்ராசஸிங் அந்த மாதிரிலாம் இல்லை. தாரா கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கெவி திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் ராஜா ரவிவர்மா மற்றும் பாலசுப்ரமணியன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர்கள். ஹலோ, வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஸோ கெவி படம் வந்துட்டு ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி மக்களிடையே ஒரு நல்ல ரெசெப்ஷன் வந்துட்டு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நல்ல ரெகக்னைசேஷன், ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இதுதான் பண்ணுற ஒர்க்குக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்கிறது. அது இந்த படத்து மூலமாக எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சதுன்றது இட்ஸ் வெரி ஹாப்பி. ஓகே. யூஸ்வலாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கம்போசர் இருப்பாங்க, பட் இதில் வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது அந்த காம்பினேஷன் எப்படி இருந்தது? ஆப்வியஸ்லி, ஏன்னா ஸோ 2 பேருக்குமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஹீ இஸ் மோர் ஆஃப் இன்டு கிளாசிக்கல் அண்ட் கர்நாடிக் ஸ்டப்ஸு, ஸோ சிம்பனிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அதோட. ஸோ என்னோட இதுன்னு பார்த்தா லைக் மோர் ஆஃப் கமர்ஷியல் ஸ்டஃப். ஸோ 2மே வேணும்ல ஒரு மூவி பண்ணும் அப்படின்னா. ஸோ அதனால தான். ஸோ ஹீ இஸ் மோர் ஆஃப் இன்டு டோட்டலாக அந்த கிளாசிக்கல் ஸ்டப்ஸ் எல்லாமே அவன் பண்ணும். ஸோ அவனோட ஸ்ட்ரென்த்ஸ் அதான். ஸோ என்னோட ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ ஈஸியாக இருக்குது ஒர்க் பண்ணுறது. ஓகே. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்துட்டு வைரமுத்து சார் வந்து 2 பாட்டு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிங்கர்ஸ், தேவா சார், வைக்கம், விஜயலக்ஷ்மியா மேம், அவங்க எல்லாருமே பாடியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி ஹாப்பியாக இருக்குது? லைக் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே இவ்வளோ ஒரு லெஜெண்டரியான பீப்புள் கூட ஒர்க் பண்ணுறது. அதான் அது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து தேவா சார் பாட்டு கேட்டுட்டு தான் நம்ம பாட்ஷா படத்துலேருந்து லிசனிங் டு ஸ்டூடியோவில் வந்து அவரை பார்க்கும் போதே வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி போகணும், எப்படி பேசணும், நாங்கள் 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்க டைமில் அவர் இந்த சைடு வைரமுத்து சார் உட்காந்துருக்காரு, இந்த சைடு தேவா சார் உட்காந்துருக்காரு, நடுவில் உட்காந்துருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் வென் த வே ஹீ அப்ரோச்சில் இதெல்லாம் படிட்டு இது ஓகேவாம்மா பாலு, இது கரெக்டாமா, நான் யோசிப்பேன். அவருக்கு கேட்கணும்னு அவசியமே கிடையாது அதுக்கு. பட் அதுதான் ஒரு ப்ரொஃபஷனலிசம்ல. இப்போ நீங்கள் வந்து வென் யூ ஆர் அ கம்போசர், யூ நோ வாட் த சாங் இஸ். சிங்கர் வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து கம்போசரை கன்சல்ட் பண்ணுவாங்க. பட் ஹீ இஸ் அ மாஸ்ட்ரோ ஆல்ரெடி. பட் ஸ்டில் வந்து அந்த கம்போசருங்கிற ஒரு விஷயத்துக்கு ஹீ கேவ் த ரெஸ்பெக்டும் போது எப்படி சொல்கிறது, தேவா சார் இன்னொரு 2-3 மடங்கு எங்கள் மைண்டில் வந்து ஹி வென்ட் அப் டு த மார்க். சேம் வித் வைரமுத்து சார். நம்ம பார்க்குறோம் சார் வந்து ஸ்ட்ரிக்டாக ஐயோ நம்ம எப்படி பேசுவோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் ஆஃபீஸ் போய் உட்காந்தோன்னா அவர் இது நல்லா இருக்குது, இது இல்லை, நான் ஒன்று எழுதி கொடுக்குறேன், 3வது பாட்டு கிளைமேக்ஸ் சாங்க்கெலாம் வந்து நாங்கள் ஒன்று கொண்டு போனோம், இல்லை நான் ஒன்று எழுதி கொடுக்குறேன் அதுக்கு பண்ணுங்கன்ட்டாரு. ஸோ அது எழுதி வந்து கொடுத்தப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு இதில் பார்த்தா வந்து கவிதையாக இருக்குது பாட்டா அப்படின்னு போய் அவர்கிட்ட கேட்க முடியாதுல்ல. இல்லை சார் எனக்கு என்னோட டியூனுக்கு தான் வேணும்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ஒரு பியூர் படத்துக்காக தான். எந்த படத்துக்கு கிளைமேக்ஸில் இந்த வரிகள்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இதுக்கு போடலாம். அதை வந்து ஜஸ்ட் லைக் தட்னு அதை பார்க்கும்போது அந்த லிரிக் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா இது எப்படி பாட்டா மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி கவிதையா இருக்கு. இது எப்படி பாட்டா மாத்துறாங்க, சும்மா அதோ படிக்கிட்டே இருக்கிறேன். கார்ல வரும்போது கால் அடிக்கிறான், முடிஞ்சிருச்சு மேம் அந்த சாங்கு, என்னடா முடிஞ்சிருச்சு வா நீ ஸ்டுடியோக்கு. அப்புறம் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம், ஓகே ஆயிடுச்சு. லைக் அது கிராக் பண்றதுக்கு 1 month ஆச்சு. ஓகே. ஒன்ஸ் கிராக் பண்ணதுக்கு அப்புறம் லைக் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் பண்ணி ஜஸ்ட் 1 or 2 hours பாட்டை முடிச்சிட்டோம். பட் ஆனால் வந்து அதை கிராக் பண்றதுக்குன்ற ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து ஒன்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து அந்த 1 month வந்து வி ஆர் அப்ரோச்சிங், ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம். அவர் ஃபோன் எடுக்கல,
நீ அது பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்றது தான். பண்ணி பண்ண அப்புறம் முடிச்சுட்டு அவர் அன்னைக்கு சொல்றாரு. ஈவினிங் ஃபோன் பண்ணிட்டு சார் பாட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க அப்படின்ட்டாரு. சூப்பர்ல. அப்ப என்ன சொன்னாரு? அப்ப வந்து இதுக்காக தான் சொன்னேன். கொடுத்தேன். நான் தான் சொன்னேன்ல இதுக்காக தான். எங்கெங்கேயோ போய் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கேட்டோம். அது பட்ஜெட்லாம் கேட்டு மனெல்லாம் சுத்தி போய் அப்பா வேணாடா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதான் மதுபாலகிருஷ்ணன் சார் திடீர்னு தோணுச்சு ஒரு நாள் நைட்டு சூப்பரா இருக்குமே, ஃபோன் பண்ணா மதுபாலகிருஷ்ணன் போலாமா பாருப்பா அப்படின்னு. நாளைக்கு வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டாரு அவரு. ஆ, சூப்பர். இவன் ஃபோன் பண்ணிட்டு லைக் மதுபாலகிருஷ்ணன் போலாமாடான்னா, ஓகேண்ணா உனக்கு ஓகேண்ணா ஓகே நீ சொல்லு உனக்கு ஓகேவான்னு. எனக்கு தெரியலடா, எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல என்ன பண்றதுட்டு. சரி வில் கோ வித் மதுபாலகிருஷ்ணன். பேசிக்கலி அவர் கர்நாடிக் சிங்கர். யேசுதாஸோட வாய்ஸ் Clone மாதிரி அவர் like அவரோட ஆமா அவ்வளோ க்ளோன், லிட்டரலா க்ளோன் தான் அவரு. நீங்க ஏன்னா இப்ப யேசுதாஸ் சாரும் கேஜே சாரும் இவங்களும் பாடும் போது நம்மளால டிஃபரன்ஸ் கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் வாய்ஸ், ப்ராப்பர் அண்ட் கிளாஸ். அவர் கிளாசிக்கல் சிங்கர். அவரை எப்படி இது மாதிரி வந்து லைக் ஒரு மாதிரி ஃபோக்கஸாக பாட வைக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்ச் இருந்தது. அன்னைக்கு ரெக்கார்டிங்க்கு நான் இல்லை ஆக்சுவலாக. லைக் நான் வேற ஒரு ஒர்க்கில் ஸ்டக் ஆகினோடனே போயிட்டு நான் கரெக்டாக ரெக்கார்டிங் முடிகிறப்ப போகிறேன். என்னடா ஓகேவாண்ணா கேளு நீயே அப்படின்ட்டு போட்டு விட்டு கேட்டோம். தென் அதுக்கப்புறமா வந்து பாட்டோட கலரே வந்து லைக் மாறிச்சு. தென் அதுக்கப்புறமா தான் தெரியுது அவர் ஏன் இந்த லிரிக்கை வந்து வச்சாருன்றதுக்கான அப்புறமா தான் தெரியுது. எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது சில சஜஷன்ஸை வந்து நம்மளால டைரக்டா சொல்ல முடியாது, ஒரு ரெக்வஸ்டா வைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தது? அதுதான் சொன்னேன் நானு. தேவா சார் வந்து தேவா சார் ஸ்டூடியோல தான் ரெக்கார்ட் பண்ணுவார், வேற ஸ்டூடியோக்கு வந்து பண்ண மாட்டாரு. ஸோ நாங்க அங்க போயிருந்தோம். அவர் உள்ள உட்காந்துருக்காரு, ஹார்மோனியம்ல வச்சு கம்போசிங் மாதிரி உட்காந்துருக்காரு, ஹார்மோனியம் வச்சு உட்காந்து பாடிட்டு இருக்காரு. அவர் நோட்டு நம்ம சொல்றோம், அவருக்கு தெரியுது, மூஞ்ச பார்த்துனே தெரியுது, ஓகே இந்த நோட்ல ஏதோ மாத்த நினைக்க போறான் அந்த பையன், மாத்தணும் நிறுத்திட்டு நம்ம கேட்கறதா அவர் கேட்டுறாரு, இது ஓகேவா இல்லைன்னா ஏதாவது மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டுறாரு. ஸோ நீங்க அப்ப சொல்லலாம், அது தெரியுமா, நம்மளா சொல்லதான் கஷ்டப்படுவோம். அப்போ வந்து இல்லை சார் இதை மாதிரி பாடி காமிச்சோன்னா அவர் ஒரு வாட்டி பாடுவார் திருப்பி, அதை இது கரெக்டாப்பா, இது கரெக்ட், அப்போ டேக் போலாம். அவரே வாலண்டியரா கேட்டுறாரு. ஓகே. ஸோ அவங்க நாங்க புதுசா பண்றோம், டியூவோ பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம எங்களுக்கான அந்த கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. லைக் வைகோமான நாங்க வந்து ஏற்கனவே நாங்க ஒர்க் அவங்க சில் தான், அவங்க ஈஸியா அவங்க வந்து இப்படி பாடுவாங்க, 1 hourல ஒரு பாட்டு வாட் a வாய்ஸ் அவங்களோடது. ஏன்னா அவங்க லைக் அவங்க பை ஹார்ட் பண்ணிட்டு தான் வந்து அவங்க பாடி ஆகணும். ஸோ அதனால வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடியே ட்ராக் போயிடும். தென் அவங்க வந்து அதை ஃபுல்லா பை ஹார்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் அன்னைக்கு வந்தாங்கன்னா இப்படின்றதுக்குள்ள பாட்டம். அவங்களுக்கு ஷீ கான் சீங்கிறதுனால எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அவங்க தெலுங்கு 2 லாங்குவேஜ் பாடினாங்க, மலையாளம் தமிழ்னு. ஸோ தமிழ் கொடுத்தாலும் தமிழும் பாடிடுவாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுவாங்க பாட்டு ஃபுல்லா. ஸோ ஃபுல்லா ஒரே டேக்ல பாடுவாங்க பாட்டை. அதே மாதிரி அவங்களும். ஸோ இவங்க வாய்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்றது, மதுபாலகிருஷ்ணன் சாரா இருக்கட்டும், வைக்கம் சேச்சியா, அவங்கள வாய்ஸ்லாம் நம்ம ப்ராசஸே பண்ண வேணும், அப்படி எடுத்து உள்ள வச்சாலே நீட்டா இருக்கும். இவங்க 3 பேரோட எந்த மிக்ஸாவுமே வந்து பாட்டோட மிக்ஸாவும் பார்த்தீங்கன்னா எந்த பாட்டுமே லைக் மெலடைன் பண்ணியோ இல்லை அந்த ப்ராப்பர் ப்ராசஸிங் அந்த மாதிரிலாம் இல்லை. லெட் இட் பி ராவாகவே இருக்கட்டும். ஏன்னா படத்துக்கு அது தேவைப்படுது. பிகாஸ் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இந்த பாட்டு எதுவுமே பண்ணல, படத்துக்கு என்ன தேவையோ அந்த பாட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணதுனால அப்படியே வந்து ஆமாம் கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணல. 4 வெர்ஷன்ஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆர்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி, டூ மச் ஆஃப் சைலன்ஸ் அந்த மாதிரி பண்ணி அப்படி வச்சுருந்தோம். தென் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்றப்ப 2 பேருக்குமே வந்து ஸ்கோர்ஸ் அவங்க முடிச்சாச்சு, பட் வி ஆர் நாட் ஹாப்பி. ஓகே, ஸ்கோர்ஸ் வந்து நாங்கள் ஏதோ மிஸ் ஆகுது, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது, ஏதோ மிஸ் ஆகுது, பட் ஆனால் என்னென்னு பாயிண்ட் ஏதாவது ஃபிகர் அவுட் பண்ண முடியல. தென் அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து லைக் நாங்கள் ஒரு ஸ்டைல் நாங்கள் டேரக்டரை கூப்பிட்டு நாங்கள் சொன்னோம், நாங்கள் எங்கள் ஸ்டைலில் ஒன்று பண்ணுறோம், பட் அது ஃபஸ்ட் அது கேளுங்க, தென் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ண ஸ்கோர் எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணிட்டு திருப்பி முதல்ல இருந்து பண்ணிட்டு ஃப்ரம் தி ஸ்கிராட்ச் திருப்பியும். ஆமா, ஓ மை காட், லைவ் எல்லாம் எடுத்தது, அது லைவ் எடுத்தாச்சு, பண்ணது எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணிட்டு தென் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்காந்து ஃபுல்லா பண்ணோம். ஓகே, அதாவது இருக்கிற பட்ஜெட்ல அதை ஒர்க் பண்ணோம். இப்போ ஒரு பட்ஜெட் இதாயிடுச்சு, ரிமைனிங் பட்ஜெட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்குள்ள எப்படி இதை கொண்டு வர முடியுன்றதையும் பார்க்கணும். ஸோ அதை வச்சு ஃபுல் ஸ்கோரையும் முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு காட்டணும், இது பாருங்க அப்படின்னு. அவங்களுக்குமே ஒரு ரெசிடேஷன் என்னன்னா, இது எப்படி பண்ணலாம், நீங்க ஒரு படத்தை நீங்க வந்து நார்மலா கொடுத்துக்கிட்டீங்க, அது வந்து ஈஸியா சொல்லிடுவாங்கல்ல, இல்ல இது வந்து ஃபெஸ்டிவல் ஃபிலிம், இது வந்து தியேட்ரிக்கல் ஃபிலிம். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஜோன்ல இருக்கோம் நம்மளுக்கு ஆல்ரெடி. ஏன்னா நிறைய கஷ்டத்தை காமிக்கிறோம், ஃபுல்லா அழறாங்க படம் ஃபுல்லா நிறையா.
ஸோ அதை வந்து நீங்கள் ஓவர் கம் எதுலையாவது ஒன்றுத்துல பண்ணணும். ஆமா படத்துல கதையில பண்ண முடியாது, கதையில இறந்து போற குழந்தைய பழக்க வைக்கவே முடியாது, ஆப்ஷனே கிடையாது நமக்கு. ஸோ அப்போ இது மாதிரி ஸ்கோர்ல ஏதாவது சின்ன சின்ன கூஸ் பம்ப்ஸ் கொடுத்து அந்த மாதிரி கொண்டு வரும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணதுல வந்து நிறைய எங்களுக்குள்ளே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், நானு இவன் ஜெகன் சும்மா எல்லாம் இல்ல, ரெண்டு பேரும் சண்டைலாம் போட்டுருவோம் எல்லாருமே. அப்பப்போ வரும். டெய்லியெல்லாம் சண்டை போடுவோம். டேரக்டர் வர வச்சுட்டு டேரக்டரா நாங்க 2 பேர்ல சண்டை போட்டுட்டு போவோம். நான் கத்திட்டு வெளில போயிடுவோம், அப்புறம் வந்து இவரு கத்துவா, எல்லாம் ஆகும். ஆனா என்னன்னா என்னன்னா ஏன் அந்த இது வந்துச்சுன்னா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு இது. அது எப்பன்றதை விட சண்டை போடுற அதான் அந்த டைம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நான் அதான் சினிமாட்டோகிராஃபர் ஆல்சோ இஸ் அ ப்ரொடியூசர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெகன் சொல்லிட்டு. அப்புறம் தமிழ், நாங்க 4 பேர் தான் உட்காந்துருப்போம். இங்க படத்துல வந்து நார்மலா ஒரு டேரக்டர் வந்து உட்காருவாரு, இங்க டேரக்டர் மட்டும் வரமாட்டாங்கல்ல, டீமே வருவோம். ஒரு 15 பேர் ஒரு படம் ஒரு ப்ரிவியூ பாக்குறோம்னா 15 பேர் இருப்பாங்க பசங்க உள்ள. 15 பேர் இருப்பாங்க எப்பயுமே. நாங்க சொல்லுவோம், டேய் இன்னைக்கு நீங்க மட்டும் வாங்கடா, அந்த மாதிரி சொல்லிடுவோம். அதான் சொல்றேன், உட்காந்து ஆகணும். பட் முடிக்கணும்ல. நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு லைக் திருப்பியும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ பார்க்கும்போது இல்லை, ஏதோ ஒர்க்காக அவுட் ஸ்டேஷன் போயாச்சு. நான் உட்காந்து பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஏதோ மிஸ் ஆகுதுடா, செட் ஆகலை, உனக்கு ஓகே இல்லையா அப்படின்னா. எனக்கு சத்தியமாக ஓகே இல்லை, எனக்கு ஏதோ மிஸ் ஆகுது, எனக்கு சவுண்டிங் எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று போயிட்டு. சரி நான் வரேன், நான் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். இதெல்லாம் ஒரு 6 மாசம் 8 மாசம் முன்னாடி இதை சொல்றோம். ஓகே. ஸோ அப்பவே ரெடி தான் படம் ஆக்சுவலி. ஆனா பட் எடிட்லயுமே ஏதோ ஒரு grip இல்ல, சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அது ஒண்ணுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு எடிட் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு பழைய ஸ்கோர் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எதுவுமே ஆன் சிங்க்ல இல்லவே இல்லை. எங்களால சிங்கே பண்ண முடியல அந்த எடிட்டுக்கு. நான் ஏதாவது டேரக்டர் கூப்பிட்டு பண்ணுவோமா அப்படின்னா, முதல்ல இருந்தா எல்லாத்தையும் பண்ணுவோமா திரும்பவும் அப்படிதான் கிடையாது, எதுவும் மறுபடியும் பண்ண எனக்கு டைம் கொடுங்க, எவ்வளோ டைம்னா கொடுங்க, நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டேன். பட் 5 நாளில் அந்த ஸ்கோரை முடிச்சு ஃபுல்லாக உட்காந்து நோ ப்ரோக்ராமர்ஸ் நத்திங், நானே ஒன்று மட்டும்தான் ஜஸ்ட் உட்காந்தோம். 5 நாள் உட்காந்தோம் கடன்னு. ஏன்னா ஐடியா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கோர், இந்த லாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ஸ்கோர் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கல, மிடில் ஆஃப் த மூவிலேருந்து ஆரம்பிச்சு. ஓகே. ஆரம்பிச்சது மிடில் ஆஃப் த மூவிலேருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரிவர்ஸில் வந்த மாதிரி வந்தது. ஓகே. இல்லை பேசிக்கலி வி யூஸ் த மெயின் மெலடிஸ், அதில் இருக்க மெயின் மெலடிஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஏன்னா அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. சிலதெல்லாம் வந்து மெயினாக என்னன்னா எங்கள் டேரக்டர் கொஞ்சம் வந்து மியூசிக் தெரிஞ்சவர், அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா என்ன பண்ணுவாருன்னா, இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்னா பாடினே தான் போவான் அந்த மெலடியை வீட்டுக்கு போகிற வரைக்கும். அந்த மெலடி ஓகே ஓகே ரிட்டர்ன் வரும்போது பாடினே வருவான். ஸோ தமிழ் வந்து அந்த மாதிரி தான், ஹி பிளேஸ் பியானோ லிட்டில் பிட். ஸோ ஹி நோஸ் மியூசிக் நாலேஜ் நல்லா, அது எங்களுக்கு ஈஸியும் கூட இல்லை. ஏன்னா என்ன சொல்றோமோ புரிஞ்சுப்பாரு அவரு. அதனால இஸ் வெரி மச் ஸ்ட்ரைட், இது பண்ணலாம் தல ஓகே டன் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு வந்து எப்படின்னா இந்த சீன்ல இது போட்டுலாம் காமிக்க வேணாம், ஏதாவது ஒரு மெலடினா அது அந்த சீன்ல அந்த டைம் கோட்ல அது உள்ள இருக்கும், அதை எடுத்துரு. நாங்க 2 பேரும் இல்ல, நானும் இல்ல, இவனும் எங்கேயோ வெளியே போயிட்டான், ஏதோ 2-3 பிட்டு மிஸ் ஆயிருக்கு எங்களுக்கு தெரிஞ்சது. பட் எங்க மிஸ் பண்ணோங்கிறத நம்ம திருப்பி செக் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் நாங்க என்ன பண்ணுவோம், அவனை தான் கூப்பிடுவோம். யூ வில் கம் தேர் ப்ரோ, இந்த பிட்டு இந்த இடத்துல இல்ல, அதை மட்டும் நாளைக்கு வாசிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டாலே தெரியும் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இல்ல. அதாவது ஸ்கோரை வந்து மனப்பாடமா தெரியும். ஃபர்ஸ்ட் ரீல்ல இருந்து லாஸ்ட் ரீல் வரைக்கும் எல்லா ஸ்கோருமே அவங்களுக்கு தெரியும். அதாவது டைரக்டர் மட்டும் இல்ல, டீமுக்கே தெரியும். அப்பா அதனால வந்து இப்போ நாங்க இல்லைன்னாலுமே வந்து அது அந்த செஷன் அவங்களே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ உங்கள் டைரக்டர் கூட வந்துட்டு இவ்வளோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கு உங்கள் 2 பேருக்கும். எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்தீங்க? அண்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸா? ஸோ இது எப்படின்னா ஒரு 6 years முன்னாடி வி டோன்ட் ஹேவ் ஸ்டூடியோ அண்ட் ஆல். அப்போலாம் ஸ்டூடியோ இல்லை, அவன் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், நான் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எதுவுமே கிடையாது, சிங்கிள் தான். ஸோ சிங்கிளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் நான் சும்மா ஒரு செட்டப் வச்சுருக்கும் போது தே கேம், ஒரு பைக் எடுத்துட்டு வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் N4ன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அது. அப்போ பார்த்துட்டு ஓகே பண்ணலாம் சொன்ன பண்ணலாமே கண்டிப்பா. 6 வருஷம் முன்னாடி நாங்கள் என்ன நினச்சோம், ஓகே படம் ரிலீஸ் ஆகிடும் அடுத்த வருஷம் அப்படின்னு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, ஒரு நாள் கிளம்பி போனாங்க. கிளம்பி போயிட்டு ஒரே ஒரு லேந்தர் லைட் வச்சு ஒரு ட்ரைலர் எடுத்துட்டு வந்தாங்க. நான் நம்ப மாட்டேன், இப்போ ஜெகன் சொல்லிட்டே இருப்பேன், ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ, ஒரு லேந்தர் லைட் வச்சு படம் ஃபுல்லாக பண்ணலாம், வெறும் நேச்சுரல் லைட்டிங் வச்சு. நான்
கொண்டு வந்தான். ஸோ கொண்டு வந்ததுக்கு மியூசிக் பண்ணோம். மியூசிக் பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன்ஸ்க்குலாம் பிடிச்சிச்சு. இப்போ ட்ரைலராகவே பிடிச்சின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ணி சேம் எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்களுக்கு இருக்க ஸ்ட்ரகிள் தான். தென் அதுக்கப்புறம் கோவிடு, பட்ஜெட் கிடைக்கல. பட்ஜெட் கிடைச்சா இந்த ஹீரோ வேணான்னு சொல்லுவாங்க, அந்த ஹீரோ வேணும், இந்த ஹீரோ வேணாம், காஸ்டிங்ல நிறையா அது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து பசங்கள்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா எல்லாரையும் மூட்டை கட்டுங்க, நம்மளே படம் பண்றோம். சூப்பர். அவங்க அந்த ஐடியா ப்ரொடக்ஷன் தான். பண்ணாங்க. ஆமா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா நாங்க தீர்க்கதரிசி மற்ற படம்லாம் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சொல்லிக்கிட்டே இருப்போம், மேன் ஒரு படம் வருது மேன், அது உங்களுக்கு பயங்கர சேலஞ்சா இருக்கும். இவருக்கு தெரியாது அப்போ, எனக்கு தெரியாது இது பயங்கர சேலஞ்சா டெவின்ற ஒரு படம் வருதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா சொல்லிக்கிட்டே இருப்பான், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, பசங்க எல்லாம் பண்றாங்க, அதை நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்கும், நீ வேணா பாருன்னா. அவங்க அப்பக்லிப்ட மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோன்னா, நீ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரட்டும் அப்புறமா பார்ப்போம், அதுக்கு முன்னாடி சொல்லாத அப்படி. அப்புறம் வந்துருச்சு, நான் தான் சொன்னல படம் வந்துருச்சுன்னு. ஓகே சரி படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லைக் ஒரு சில ஐடியாஸ்லாம் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. சரி இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்கோரில் அந்த எதெல்லாம் எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்த ஐடியாலாம் இருந்ததோ அதெல்லாம் என் ஸ்கோர் முடிச்சுட்டு அந்த ஃபைனல் வெர்ஷன் முன்னாடி வெர்ஷன் பார்க்கும்போது அந்த ஸ்கோர்லாம் எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கும். டேரக்டர் அவங்களுக்குலாம் பிடிச்சது, எங்க 2 பேரும் சுத்தமாக பிடிக்கும். அதுதான் ஒரு சின்ன தின் லைன் தான். அந்த தின் லைனுக்கு இந்த சைடு வந்தா கமர்ஷியல், அந்த சைடு போனா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃபிலிம். அது அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. பட் நம்மளா உருவாக்கிட்டோம். எல்லாருமே யோசிப்போம்ல, இது பார்த்தோன்னே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்லிடுவாங்க. ஏன்னா இதுல ஹேண்டில் பண்ணிக்க ஸ்கோர்ஸ் கொஞ்சம் இப்படி மிஸ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி அந்த தெலுங்கு கமர்ஷியல் அந்த மாதிரி போயிடும். கொஞ்சம் இது பக்கம் போறோம்னா ஆர்டிஸ்டிக்கா வரும். ஸோ அந்த இதை அந்த மீட்டரை மெயின்டைன் பண்ணியே ஆகணுன்றது ஒன்று இருந்தது. ஸோ எங்களுக்கு எப்படின்னா பயங்கர கான்ஃபிடென்ட் ஆனது எப்போ வந்து புடாபெஸ்ட்ல அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கோரை நாங்கள் கேட்கும் போது தான் ஓகே ஸ்கோர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நல்லா இருக்குப்பா. ஓகே அதுதான் ஐடியா. ஸோ பேசிக்கலி வந்து நம்ம வாட் எவர் யூ டூ, அந்த ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் சில இடத்துல உங்களுக்கு வந்தது. சரி ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, நம்ம படத்தை நம்மளே கேட்டு நமக்கே ஒரு இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வருதுன்னா ஓகே ஏதோ ஒன்று we have done something இல்ல, அந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ யாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல குறை சொல்லலை, ஸ்கோரை சாங்ஸ் குறை சொல்லலை, எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து we got ஒரு ஓகே இது வந்து நல்லா போயிடும். ஸோ தென் we decided, ஸோ இப்போ நம்ம எங்கே போனாலும் நம்மளோட ஒரு போர்ட்ஃபோலியோவாக வந்து கெவி தான் இருக்கும். ஏன்னா கெவி ஆரம்பிக்கும் போதே we decided வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணும் போது தான் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்க முடியும். அண்ட் மெயின்லி வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸே கிடையாதுல்ல, ப்ரொடியூசரும் ஃப்ரெண்டு தான், டைரக்டரும் ஃப்ரெண்டு தான், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்து அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம், நைட்டு 3 மணி 4 மணிக்கெல்லாம் கத்திக்கிட்டு இருப்போம். அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி அவன் 2 ஸ்கோர் நான் தப்பு, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெகன் சண்டை போடுறான். இதுதான் ஃபைனல், இதுதான் கடைசி விஷயம். அதாவது சண்டை எங்க வரைக்கும் போச்சுன்னா ஃபைனல் மிக்ஸ் பண்ற அன்னைக்கு லாஸ்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. அது வெளியில வந்தா ஒண்ணும் இல்ல, கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் தான், நாட் லைக் அப்படிலாம் இல்ல, கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் தான். அது வரும், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க நமக்கு இல்ல இதா இருக்கும் இப்படியே இருக்கும், இவருக்கு ஃபோன் பண்ணி இந்த பக்கம் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் இருக்கும். பட் அது எல்லா படமுமே எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குமே இருக்கிறது தான். அது ஈகோவா போகாத வரைக்கும் நல்லது இல்ல. அது எங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா பசங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 வருஷமா தெரியும். நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்க படம் எதுனாலுமே இப்ப எங்களுக்கு 2 பேருக்குமே டிஃபரன்சஸ் இருக்கு. பட் அந்த டிஃபரன்சஸ் எல்லாமே ஹெல்தியா தான் இருக்கும். இப்ப நான் ஒரு தப்பு பண்ணும்போது இல்லடா இது தப்பு, இது இப்படி மாத்துன்றப்ப அது இஃப் இட்ஸ் ரைட்னா அது அக்செப்ட் பண்ணி அதை மாத்தணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ப்ராடக்ட் நல்லா வரணும், ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக லைக் கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் இருக்கிறது தப்பு இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், லைக் பேக்ரவுண்ட் ஸ்கோரே வந்துட்டு 5 வருஷன் திரும்ப ஒர்க் பண்ணீங்க. ஆயிடுச்சு அதுவே. அதான் சொன்னேன், அதான் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணோம், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கலவரம் சீன் வரும், கலவரம் சீன் வரைக்கும் பண்ணிட்டு காமிக்கணும். சரிடா இன்னைக்கு பார்க்கலாம், எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட், பார்க்கலான்னு 20 பேர் வந்தாங்க பசங்க ஸ்டுடியோக்கு பார்க்கறதுக்கு. ஸோ 20 பேர் வந்தாங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்கும்ல, இதுல இப்படி இருக்கலாம், அதுல அப்படி இருக்கலாம், இது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு, ஒருத்தர் வந்து பயங்கரமா இருக்குப்பா, ஒருத்தர் வந்து இது நல்லா இருந்தா இப்படி பண்ணா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இன்புட் வர நம்மளும் we also learned. ஏன்னா we decided இந்த படம் வந்து கண்டிப்பா ரெகுலர் படம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் படம் பார்க்க தான் நாங்கள் சின்ன பட்ஜெட்னு சொல்றோமே தவிர வாட் எவர் we do for big budget films அது எல்லாமே பண்ணோம். இந்த படத்துல ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டால்பி மிக்சிங் இன்ஜினியர் கண்ணன் கண்பத் சார், அவர் தான் இதை மிக்ஸ் பண்ணாரு. கூலி பண்றாரு, லியோ அவர் தான் பண்ணாரு. அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் வந்து ஹைதராபாத்ல
பிக் ஒன் ஆஃப் த டாப் ஸ்டுடியோஸ், எல்லா பெரிய படமும் அங்கே தான் பண்ணாலும், பிரபாஸ் படத்துல எல்லாம் அந்த ஸ்டுடியோவில் தான் எங்களுக்கு மிக்சிங் நடந்தது. ஓகே ஓகே. ஸ்டேட் அவார்ட் வின்னர் ரங்கநாத் ரவி சார், அவர் தான் சவுண்ட் டிசைன் பண்ணார். யாருமே இங்கே வந்து சின்ன புடபெஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வந்து எல்லா பெரிய படம் தக் லைஃப்ல இருந்து எல்லா படமும் அவங்க தான். மோஸ்ட்லி இப்போ பேசிட்டு இருக்கும் போதே வந்து சில அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, கூலியா இருக்கட்டும் தக் லைஃபா இருக்கட்டும் அந்த மாதிரி. இல்ல வி வர்க்ல அதை பத்தி டிஸ்கஷனே இருக்காது. இருக்காது. என்ன வருமோ அது முடிச்சு எங்களோட இல்ல பட் எங்களுக்கு எல்லாமே வி நோ எவ்ரிதிங் பிகாஸ் ஏன்னா இப்போ நீங்க என்ன ப்ராஜெக்ட் எடுத்தீங்கனாலும் வி வர்க். நாங்க சொன்ன மாதிரி வி வர்க் ஃபார் அதர் கம்போசர்ஸ். லைக் என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனது அனி கிட்ட தான். ஸோ ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் அனி. ஸோ இப்போ நவ் ஹீ ஆல்சோ ஸ்டார்டட் வித் ஒர்க்கிங் வித் ஹிம். பட் ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அனி தான் கொடுத்தாரு எனக்கு. அதுக்கப்புறம் ஐ ஒர்க் வித் அர்ஜித் சிங். ஸோ ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 3 இயர்ஸா. காந்தாரா கம்போசர். ஸோ அவர்கிட்ட ஸ்கோட்டி. ஸோ நான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஃப்ரம் மகாராஜாவில் ஸ்டார்ட் ஆச்சு. மகாராஜாலேருந்து டில் ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் பர்டிகுலராக பார்த்தா கெவி படம் வந்துட்டு எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு படம். ஆல்ரெடி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஸ்டுடியோஸ், லைவ் மியூசிக், சிங்கர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதுதான் சொல்கிறோம்ல. ஸோ பார்க்க தான் இது சின்ன படமாக இருந்தது. பட் இங்கே என்ன, ஒரு படத்தில் நீங்கள் மேஜர் அமௌண்ட் ஆஃப் சங்க் போகிறது வந்து சம்பளங்கிற ஒரு விஷயம். ஸோ வி ஆல் சாக்ரிஃபைஸ் தட். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வி ஆல் டிட் வாட் எவர் பெஸ்ட் வி கேன் டு டூ த மூவி குட். பட் அட் த சேம் டைம் குவாலிட்டியில் யாருமே வந்து இது பண்ணவே மாட்டாங்க. டுக் த ஒர்க்கிங் காஸ்ட் மட்டும் எடுத்துட்டு சேலரி எதுவும் இல்லை. அந்த இதுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒர்க்கிங் காஸ்ட் அண்ட் அதுவுமே பிளேயர்ஸ்க்கு தான் போகும். இல்லை பேசிக்கலி அதுதான் சொல்கிறேன். ஆனால் அந்த சப்போர்ட் வந்து ப்ரொடியூசர் பண்ணது தான், ஜெகன் பண்ணது தான். பிகாஸ் இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து இந்த நான் வந்து சொல்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை பேசிக்கலி அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் பண்ணலாம். அது தோல் அன்னபூர்ணா ஸ்டுடியோ புக் பண்ணியாச்சுடா, புடபெஸ்ட்ல எடுக்கலாம்டா. ஓகேடா, நாளைக்கு வந்துடும் பேமெண்ட், புக் பண்ணிட்டு செஷன். இஸ் லைக் தட். இது வேணும், தேவா சார் பாடலாம் வாடா. எப்படின்னா அவனே பேசி லாக் பண்ணி ஏதாவது பண்ணி he will bring that to us. Whatever we need he will bring it. குவாலிட்டியில் எதுவும், அதனால தான் நம்மளுக்கு ஒரு சிம்பிள் இதில் நம்ம வேணுன்றதை கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒழுங்காக பண்ணி கொடுக்குறோம். பட் நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டிருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். சிங்கர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களை நினச்சி இந்த ஃபீலிங்கான பாட்டை பாடுங்கன்னு சொல்லி அவங்கள அழுக வச்சு அந்த ஒப்பாரி சாங்ஸ்க்கெல்லாம். அது சிங்கர் இல்லை, அவங்க பேசிக்கலி அது ஒப்பாரிங்கிறது ஒரு கிராமத்துல எடுத்தீங்கன்னா ஒப்பாரிங்கிறது ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு ஒப்பாரி பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம படத்துல ஒப்பாரி வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கடைசியில தான் இருக்கு. பட் ஆனால் அங்கே வைக்கக்கூடாது. அங்கே வச்சிங்கன்னா நீங்கள் அது யூஸ்வல் ஆகிடும். அதனால அங்கே வைக்கக்கூடாதுன்றத ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டோம். பட் ஒப்பாரி வைக்கலாம் அப்படின்னும் போது ஒரு ஃபைட் சீனுக்கு ஒப்பாரி வச்சா அப்படி இருக்கும். அவன் அடி வாங்குறான், அந்த இடத்துல வச்சா அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்பயும் அதே தான் அவங்ககிட்ட தான் சொன்னோம், யாராவது ஒரு பாட்டி நம்ம கூப்பிட்டு பார்ப்போம்டா. ஓகேடா அப்படின்னு யாருக்கோ பஸ் டிக்கெட் போட்டு வர வச்சுட்டான். அவ்வளவுதான், ஒரு லிரிக் ரைட்டர் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டா. பாட்டி அம்மா 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே பாட தெரியாது. பேசிக்கலி பாட தெரியாது இந்த சென்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவ ட்ரை பண்றான், இது சீல இருக்குடா, அந்த ஆல்ரெடி பீஸ் கம்போஸ் பண்ணிட்டோம்ல, சீல டீல இருக்குடா. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஒண்ணு பாடுவோம் அப்படியே. அவங்க பாடுறது கூலா, அவங்க பாடுறது தான் பாடுவாங்க. அவங்க பாடுறது தான் ஃபைனல். இவன் பாடுறத கண்டுக்கவே மாட்டாங்க. நீ உள்ள போடா, நான் உள்ள போய் உட்காந்துட்டு அவங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் பக்கத்துல. தம்பி நல்லா கரெக்டா வரும் தம்பி, கரெக்டா நான் பாடி காமிப்பேன். அவங்க திருப்பி அதே பாடுவாங்க. முடிச்சிட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வருதோ அதான் பாடுவாங்க. அவன் பாடுறது பாட்டோம், அதை மேட்ச் பண்ணிக்கலாம், விட்டுரு, நம்ம தான் மாத்திரம்ன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவன் வினயன் ஒரு லிரிசிஸ்ட் அது எழுதினாரு. அவரோட ரிலேஷன் தான் அவங்க. அவர் சொன்னாரு, ப்ரோ வி நீட் டு அப்ரோச் இட் இன் a different way. அவங்க கிட்ட சொல்லலாம். அவங்க ரொம்ப பாவமா இருந்தாங்க பேசிக்கலி. இப்போ எப்படின்னா 2 பேர் வந்திருக்காங்கன்னா அதுல ஒருத்தவங்க வெளியே உட்காந்தா they are feeling bad. ஐயோ நம்ம நல்லா பாடல, அதனால தான் வெளியே உட்கார வச்சிட்டாங்கன்னு. எல்லாத்தையும் போய் உள்ளே உட்கார உள்ளே போயிடுங்க, நீங்க என்ன வேணா பாடுங்க, நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பையன் வந்து he was telling to them, ஏதோ ஆச்சு இது மாதிரி நம்ம பெரியப்பா இறந்து போனார்ல, அவருக்கு பாடின மாதிரி நினச்சிக்கோங்கன்னு. நாங்களாம் சரி உட்காந்துட்டே இருக்கோம். திடீர்னு அவங்க அழறாங்க தேம்பி மைக்கில்.
எதுக்கு ப்ரோ அழகாங்கன்னா இல்ல ப்ரோ அவங்களுக்கு அதான் ஞாபகம் வந்திருக்கும் அழுவாங்க அவங்க இப்ப பாடுவாங்க ப்ரோ அப்படின்றான். பாட வைக்கிறீங்க நான் தான் கேட்டேன் என்னடா அள வச்சு பாட வச்சுட்டு இருக்கிறப்பா அப்படின்னு. சரி பாடட்டு விட்டுரு பர்ஃபெக்டா இருந்தது. அப்போ சரி இது நல்லா இருக்குன்னு ஒன்று லாக் பண்ணிட்டு அவங்க நிறைய பாடினாங்க. அதாவது ஒரு நாள் ஃபுல்லா பாடினாங்க. அதுல இருந்து இது நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டு அதுல நடுவுல இவர் வந்து வாட் த லிரிசிஸ்ட் டஸ் இஸ் இந்த பாட்டுக்கு தேவையான இந்த படத்துக்கு தேவையான லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போடலாம். அது மூலமா நிறைய ஐடியாஸ் கிடைச்சது எங்களுக்கு படத்துல வைக்கிறதுக்கான. ஏன்னா நிறைய பிளேஸ் இருக்கு. இப்போ வந்து அந்த பனிக்கூடம் உடையும் போது பிளட் ப்ளீடிங் வந்து வெளியே வருது. ஸோ அதை பார்த்து வந்து அந்த லைன்லாம் வந்து ரொம்ப கேட்சியா இருக்கு. ரத்த வாட வீசும் தசை பார்த்து வட்டம் போட்டு சுத்துதடின்னு சொல்லிட்டு. ஸோ மேல இருக்கிற அந்த கழுகா பருந்தாது ஒண்ணுதான்ல. ஆமா. ஸோ அது வந்து சுத்தும் நிறைய அது மாதிரி they have said something like that. அதெல்லாம் வந்து எங்களுக்கே ஃபேசினேட்டிங்கா இருந்தது. பிகாஸ் ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து நாங்களே கேட்டது இல்லை. நத்த ஓடு உடஞ்சி செம்மழையா குட்டுதடி. இது மீனிங் உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது முன்னாடி. ஸோ அந்த ஏஆர்எம் பங்க்சருங்கிறது பனிக்கூடம் உடையறது வந்து அவங்க நத்த ஓடு உடையிற மாதிரி கம்பேர் பண்றாங்க ஊமையில. மெட்டஃபரிக்கலா பாடி முடிச்சோன்னு பனி கூட உரையதுக்கு எதுக்கு நத்தோட உடையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தது அந்த லிரிக்ஸ்லாம். இட் வாஸ் ஃபேசினேட்டிங் ஃபார் அஸ். ஏன்னா இந்த மாதிரி சான்ஸ் என்ன படத்துல நம்மளுக்கு கிடைக்கும் இவ்வளோ. ஸோ அந்த பாயிண்ட்ல எங்களுக்குமே ஒரு எமோஷனலா தான் இருந்தது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த படத்துக்குள்ள. பட்ஜெட் படம் இல்ல. ஸோ யூ வில் நாட் கெட் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூல வச்சு உங்களை டூப்ளிகேட்லாம் நிறைய பண்ண பண்ண அண்ட் அங்க கட்டையில தான் அடி வாங்கினேன். நெருப்பு பட்டுச்சு. ஒரிஜினல் நெருப்பு பட்டு தான் வந்தது அவருக்கு. ஸோ அந்த இடம் வந்து ஒரு -1 போகும் அந்த இடத்துலலாம். ஸோ சேரு தான் அது, டூப்ளிகேட் சேர்லாம் கிடையாது. ஒரு பெட்டை மட்டும் கீழே போட்டுட்டு அதில் வச்சு அவனை அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஒப்பாரி பண்றோம். ஸோ அந்த இடத்துல நான் வெளியில ஆதவன் அவர் வெளியில வரும்போதே முதுகுலாம் தழும்பா இருந்தது. ஒருவேளை லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு ஏதாவது ஒரு பெர்செப்ஷன் இருக்கா? லைவ் சவுண்ட் வந்து இட்ஸ் லைக் பட்ஜெட்டா பாத்தீங்கன்னா இட்ஸ் கொஞ்சம் அதிகம். லைவ் சவுண்ட் போயிருக்கலாம், பட் பட்ஜெட் இதுவே எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால போக முடியாது. இல்ல அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அதுக்கான ஜூம் மைக்ஸ், அதுக்கான கியர்ஸ், கரெக்டான ரெக்கார்டிங் இன்ஜினியர் கூப்பிட்டு போகணும். லைவ் ரெக்கார்டிங்கான இன்ஜினியர் கரெக்டான ஆளை கொண்டு போகணும். ஸோ அவங்களுக்கு பே பண்ணணும். அவங்களே டிவைசஸ்ல எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பே பண்ணணும். இல்லை ஒரு பாயிண்ட்ல தான் நாங்களே டிசைட் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த சவுண்டு வேணாங்கிறது டிசைட் பண்ணி தான் நாங்கள் வெளியே வந்தோம். இப்போ எப்படின்னா ஒரு 100% வெறும் அந்த சவுண்ட் ட்ரைபல் சவுண்ட் மட்டும் வச்சிருந்தவங்க அந்த வித் ஆஃப்டர் த 2-3 வெர்ஷன்ஸ் நாங்களே டிசைட் பண்ணோம்னா அதுலேருந்து மெயின் ஸ்டஃப் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த குடமுழா கொம்புலாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து we will again recreate with other stuff. இந்த படத்துல வந்துட்டு டோட்டலா 3 பாட்டு தான் இருக்கு. ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பாட்டு பண்ணிருக்கலாம்ல. யார் உங்க கைகளை கட்டி போட்டது? பேசிக்கலி இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லவ் சாங் பண்ணணும் தான் படமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கதையே வேற. அப்போ கதை வந்து வேற மாதிரி ஸ்டார்ட் ஆகி we go into this kind of tragedy in the second half. ஸோ அதுக்கப்புறம் வந்து கலெக்டிவ்லி அவங்க டெசிஷன் வந்து என்னன்னா நான் ஒரு பாயிண்ட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அந்த ஒரு இஷ்யூ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதுனால they did this. அப்போ ஒரு கண்ணுக்குழின்னு ஒரு பாட்டு பண்ணோம். அது அந்த பாட்டை வந்து இப்போ வேற படத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், வேற எப்போ அதனால. ஆனால் பட் அந்த பாட்டை வந்து நான் ஒரு 4 இயர்ஸாக வச்சிருக்கோம் அந்த பாட்டை. அதுதான் அந்த படத்துக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பாட்டு. அந்த பாட்டை கேட்டுதான் வந்து 2 ப்ரொடக்ஷன் உள்ள வந்தாங்க. மூவ்மெண்ட்லாம் நடந்தது. பாட்டு சூப்பரா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. ஆனா அந்த பாட்டு படத்துல இல்ல. அதுக்கப்புறமா தான் இந்த பாட்டுலாம் பண்ணது. அண்ட் 2 பேருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த பாயிண்ட்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம வந்து டுவோவா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண பாயிண்ட் இருந்தது? we work together தான். தீர்க்கதர்ஷி வான் முண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே we used to sit in the same office. இப்ப இருக்கிற மாதிரி இப்ப நான் படம் தனியா பண்ணிட்டு இருக்கேன்னா அதை ஃபுல்லாத்துமே கோஆர்டினேட் பண்றது வந்து நான் படம் பண்றேன்னா நான் அதை ஃபுல்லாத்துமே கோஆர்டினேட் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் மோர் ஓவர் he producedல நிறைய ப்ரோக்ராமிங்லாம் ஃபுல்லா இவன் தான் சாங்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஸோ நான் என்னோட படத்துக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்படியே வந்து we got to know each other. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2-3 இயர்ஸ் பழகின அப்புறம் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, மிக்சிங் இன்ஜினியர். ஸோ அவன் மூலமா தான் எங்க 2 பேரும் தெரியும். வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் எங்களுக்கு. ஸோ we all stay in same office.
மேலே வந்து இஸ் டூயிங் இஸ் மிக்சிங் ஒர்க், கீழே எங்களோட ப்ரொடக்ஷன் ஒர்க். ஸோ எங்களோட ஸ்டுடியோ செட்டப்பே அப்படி தான். ஸோ 2 ஃப்ளோர் இருக்கும். உள்ளே வந்தால் எல்லாமே உள்ளே முடிச்சுட்டு வெளியே போகணும், அந்த ஒரு கான்செப்ட் தான். அது எங்களுக்கு ஒன்று இருக்குது. எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தால் அதை வெளில விடவே மாட்டோம். எப்படியாவது உள்ளே போயிருக்கணும், அந்த ப்ராஜெக்ட் வெளியில் போகவே கூடாது, அது ஒரு ரூலாகவே வச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள். ஸோ பேசிக்கலி அதனால வந்து we 3 are க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போத்துலேருந்தே. அண்ட் ஹீ இஸ் இன் இன்ஜினியரிங், அதாவது சவுண்ட் சைடில். ஸோ அதனால இப்போ வரைக்கும் இன்னி வரைக்கும் எந்த பாட்டுமே வேற யாரும் மிக்ஸ் பண்ணதே கிடையாது எங்களுக்கு. அவன் மட்டும் தான் உட்கார மாட்டோம், கரெக்ஷன்ஸ் பாக்குறது இல்ல, அவன் மட்டும் தான் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி அது ஒரு சவுண்ட் டிபார்ட்மெண்ட், இந்த சவுண்ட் ஓகே ஆகுதா இல்லையா, அவன் தான் உட்காந்து அவன் வந்து லைக் இல்ல இருக்கு அது மட்டும் தான் சொல்லுவான். நல்லா இல்லைன்னு நல்லா இருந்து போயிடுவான், அவ்வளவுதான். செட்டால போ அப்படின்ட்டு போயிடுவான், அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசவே மாட்டான். ஓகே, ஸோ கெவி வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன லைனப்ல இருக்கு? ஸோ இப்போ ஃப்ளாக்னு ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் மோர் இன்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கான ஃபிலிம் மாதிரி. அப்புறம் கமர்ஷியல்னா சுரேஷ் மேனன் சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருக்காரு, தெரியும். ஸோ ஹீஸ் அ ஒன் ஹூ ஃபர்ஸ்ட் டிட் வித் ரஹ்மான் கண்ணுக்கு மை அழகு, இல்லாத மாற்றம், புதிய முகம் தெரியும். ஸோ அவர் வந்து ஆஃப்டர் 30 years இஸ் டூயிங் another மூவி. சூப்பர். ஸோ யூ வாண்ட் another one fresh composer to introduce. So அதில் வந்து we gave samples, he liked it. ஸோ அவருக்கு ஆல்மோஸ்ட் சாங்ஸ் முடிச்சிட்டோம், இப்போ ஆர்ஆர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ராஜையப்பன் அந்த உப்பு புலிகாரம்ல வருவார். ஸோ அது அவரை வச்சு வந்து ஒரு ராம்காம், ஒரு 7 பாட்டு வச்சு ஆமாம் ஒரு நல்ல ஜாலியான ராம்காம் ஒன்று பண்ணுறோம். ஸோ அது வந்து that is going good. அதுவும் 4 சாங் முடிச்சிருக்கோம். ஸோ நைஸுங்க. உங்க 2 பேரும் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தது நிறைய விஷயம் பேசியிருக்கோம். கெவி மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பா வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு காலை மலர்ல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் இன்னொரு காலை மலர்ல சந்திக்கலாம். Until then, it's bye from Tara and Brinda signing off.